ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். ஸோ நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஒன் ஷாட் வீடியோ அது எந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஃபிகர் அண்டு லைன் கவுண்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே டாப் டு பாட்டம். ஓகேங்களா? எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இந்த பேட்டர்ன்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து பர்டிகுலர்லி ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அண்டு எப்படி அதை நம்ம அப்ரோச் பண்ணோம் அண்டு எந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் எல்லாமே A to Z இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாமே தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் இங்கிலீஷில் எக்ஸாம் எதுனாலும் சரி, இல்லை தமிழில் எதுனாலும் சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. பட் சம்டைம் நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணலன்னா மார்க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கும் மைனஸில் போகாது. இல்லை என்ன சொல்கிறது, அட்டன் பண்ணாமல் இருக்கிறதும் நீங்கள் தவிர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இதில் வந்து என்ன சொல்கிறது, ட்ரையாங்கிள் பேஸ்டு சம்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லை ஏற்கனவே நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ரிவிஷனாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் இருக்கிற கொஷின்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ரீசனிங் ஸ்பீடும், அதாவது பர்டிகுலர்லி இந்த ஃபிகர் கவுண்டிங்கில் ஓகேங்களா? ஸோ ஃபிகர் கவுண்டிங்கில் உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ தான். ஓகேங்களா? நாட் ஒன்லி ஃபார் ரயில்வே, அதாவது எஸ்எஸ்சிக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் குரூப் 2A ஓகேங்களா? நம்ம டிஎன்பிசி நடத்துகிற எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓகேங்களா? ஸோ எந்த எக்ஸாம்னா இருக்கட்டும், உங்களுக்கு அதில் சிலபஸில் ஃபிகர் கவுண்டிங் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்டு கான்செப்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறீங்க, இல்லை ரீசனிங்கே நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல்லையே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணணுமோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நானும் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்டு ப்ராக்டிஸ் செட் வீடியோவும் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? அது ஜிடிக்காக இருந்தாலும் சரி, என்டிபிசிக்காக இருந்தாலும் சரி, இல்லை வரப்போகிற சிஜிஎல் அண்டு குரூப் 2 குரூப் டிக்கும் சரி, எல்லாத்துக்குமே நான் அப்லோட் பண்ண தயாராக தான் இருக்கேன். ஓகேங்களா? அதனால் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம இப்போ கொஷினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுடைய ரீசன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, நவ் வி சால்வ் த அண்டு வி லேர்ன் த பேசிக் திங்ஸ் ஆஃப் கவுண்டிங் ஃபிகர்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜை பார்ப்போம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, தென் சென்டராக ஒரு லைன் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு நம்மளை கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்குப்பா என்னன்னு கேட்டால் நம்ம இது ஒரு பார்ட்டு 2 பார்ட்டு தென் ஓவராலாக 3 பார்ட்டு, அப்போ இதுக்குள்ளே 3 ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் அ சிம்பிள் டயக்ராம். ஓகேங்களா? பேசிக்காக இது வந்து சிம்பிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது கேட்குறாங்க எக்ஸாமில், இப்போ என்ன பண்ணுவீங்க? இதை வந்து நீங்கள் பார்த்து சும்மா கவுண்ட் பண்ணிட்டு சொல்லிடலாம். பட் இதை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 40லேருந்து இல்லை 60 செகண்ட் கூட ஆகும். அவ்வளோ செகண்ட் ஒரு கொஷனுக்கு நம்ம போட்டால் நம்மளுக்கு டைம் பத்துமா? நீங்களே சொல்லுங்கள். ரீசனிங்கே ஒரு கொஷனுக்கு நீங்கள் வந்து 1 நிமிஷம் போட்டிங்கன்னா உங்கள் எக்ஸாமில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 30 கொஷின் கேட்குறாங்கன்னா ½ அன் ஹவர் அதுக்கே போயிடும். பட் தட்ஸ் நாட் அ கரெக்ட் வே, ரைட்? நீங்கள் 30 கொஷின்னா ஒரு 20 நிமிஷமோ இல்லை ஒரு 18 நிமிஷத்துலேயே சால்வ் பண்ணால் தான் தட் வில் பி பர்ஃபெக்ட். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் செலவு பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கொஷனுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் சரி நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்கன்னா, இப்போ புதுசாக வரவங்களுக்கு 1 2 3 4 தென் 5ன்னு போட்டுருவீங்க. 5 இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, உள்ளுக்குள்ளேயும் ட்ரையாங்கிள் டபுளாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். இதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா n × n+1/2. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதில் என்னன்றது என்னன்னா எத்தனை பார்ட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எனக்கு 2 பார்ட் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த டயக்ராம்லேருந்து 2 பார்ட் இருக்குல்ல, அப்போது n × n+1/2. ஸோ இந்த ஃபார்முலா அப்படின்னு அப்ளை பண்ணனா எனக்கு என்ன போகிறோம்? 2 × 3/2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து எனக்கு 3 தான் இருக்கும். அதனால தான் இந்த ஆன்சர் இந்த டயக்ராம் வந்து 3ன்னு வந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் இமேஜ் நான் சால்வ் பண்ணுற பாருங்க. ஸோ செகண்ட் இமேஜில் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு 3 பார்ட் இருக்குது. 1 2 3. ஓகேங்களா? அப்போ n × n+1/2. இந்த ஃபார்முலா அப்படி போடும்போது என்னப்பா வருது? 3 வரும், தென் 4/2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 வரும், தென் திருப்பி மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்.
ஸோ அப்போ செகண்ட் இமேஜில் ஓகேங்களா, செகண்ட் இமேஜில் நம்மளுக்கு 6 ட்ரையாங்கிள் இருக்குது ஓகேங்களா. இதுவும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் நவ் ஐ மூவ் டு த தேர்டு ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம எத்தனை பார்ட் இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 பார்ட் இருக்கா. யா 1 2 3 4. ஸோ அப்போ n இன்ட்டு n + 1/2ல் நம்ம 4 × 5/2 போடுவோம். ஸோ 2 4 கேன்சல் ஆனால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். அந்த 2வை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் வாட் வி கெட் 10 ஓகேங்களா. ஸோ அப்போ தேர்ட் இமேஜில் 10 ட்ரையாங்கிள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ குயிக்காக ஆன்சர் பண்ண முடியுமோ. ஸோ இப்போ இந்த ஃபார்மில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கொஷனுக்கு ஒரு 5 செகண்ட் ஆகுமா, என்ன சொல்கிறது, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 செகண்ட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் எடுக்க சான்சஸே இல்லை. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். யா ஸோ விடஸ் இப்போது இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இமேஜ். இது வந்து போன கொஷினோட டெவலப்மெண்ட் தான். என்னன்னா போன கொஷனுக்கு நம்ம என்ன பார்த்தோன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு நடுவில் மட்டும் ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள் ஹரிசாண்டலாகவும் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருக்கும் போது இது என்ன ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெரி சிம்பிள், ஒன்றும் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துங்க, நம்மளுக்கு 3 இருக்குது ஓகேங்களா. தென் ஓவராலாக இதை எடுங்க, திருப்பி ஒரு 3 இருக்குது, அவ்வளோதான். 6 ட்ரையாங்கிள் இருக்குது இதில் ஓகேங்களா. ஸோ இதில் யோசிக்க வேறு எதுனா இருக்கா, வேறு எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஒரு பார்ட்டாக நம்ம செக்மெண்ட்டாக பிரிச்சுக்க வேண்டியதான் ஓகேங்களா. ஸோ செக்மெண்ட்டாக பிரித்து ஆன்சர் பண்ணால் நம்ம ஈஸியாக இருக்கும். இது ஒரு செக்மெண்ட், தென் அகெயின் இது ஒரு செக்மெண்ட். ஸோ இதில் ஒரு 3, தென் இதில் ஒரு 3, ஓவராலாக 6 ஓகேங்களா. தென் இப்போ இந்த செகண்ட் இமேஜ் பாருங்கள், செகண்ட் இமேஜ்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட் ஓகேங்களா. இதில் பாருங்க 3 பார்ட் இருக்குது ஓகேங்களா. அப்போ 3 × 4/2 போடுமா. ஸோ பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 6 இருக்குது. அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் 6 ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபர்ஸ்ட்ல 6, செகண்ட்லேயும் 6, தேர்ட்லேயும் 6. அப்போ 6 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18 வரும். ஸோ ஓவராலாக இந்த இமேஜில் எனக்கு 18 ட்ரையாங்கிள் இருக்குது ஃபைட்டர்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு, ஈஸியான ட்ரிக்கு. அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஈஸியான ட்ரிக் தான். ஆனால் இது என்ன சொல்கிறதுனா இமேஜை மட்டும் இவங்க மனிப்புலேட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்க. டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஐடியாக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. நம்ம அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி இல்லை லாஜிக் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். தென் இந்த கொஷனுக்கு வந்துடலாம் ஃபைண்டர்ஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின் தான். பட் இது சம்டைம்ஸ் கேட்பாங்க, இல்லை கேட்காம கூட விட்டுருவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு இது நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. என்னன்னா இந்த 1ன்றது எதை குறிக்குதுன்னா இந்த எத்தனை லேயர் கொடுத்துருக்காங்கன்ட்டு, எத்தனை ஃப்ளோர் அப்படின்னு கூட வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, தென் இது வந்து செகண்டு ஓகேங்களா, 2 கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து 3, தென் இதில் ஒரு 4 ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம். தென் இப்போ இது வரலும் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போனா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்குள்ளே எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ பாருங்கள் 1 2 3 4, தென் ஓவராலாக 5 ஓகேங்களா. இதை நம்ம கவுண்ட் பண்ண முடியுது, அதனால் 5ன்னு போட்டுடுறோம் கவுண்ட் பண்ணி. தென் இப்போ இந்த மாதிரி 3 லேயர் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க. ஸோ எத்தனை வாட்டி எவ்வளோ நேரம் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இட் டேக் மச் மோர் டைம் ரைட். அதெல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணோன்னா ஜஸ்ட் 13 போட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா. தென் 4 லேயர் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்காங்கன்னா 27 போடுங்க. 5 கொடுத்தா 48, 6 கொடுத்தா 78, 7 கொடுத்தா 118, தென் 8லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தான் நல்லது ஓகேங்களா. 170 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், பேசிக்ஸ் திங்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைடு போவோமா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் பார்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஸ்டில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து இந்தமாரி கொஷின்ஸ் அதிகமாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்தமாரி கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ ஜென்ரலாக எப்படி சால்வ் பண்ணுவோம். 1 2 3 4 ஓகேங்களா. 4 பார்ட் தான் இருக்குதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. தென் அதுக்கப்புறம் யோசிச்சு 5 இருக்குது, 6 7 8 ஓகேங்களா. அப்போ இதுக்குள்ளே வந்து 8 ட்ரையாங்கிள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தமாரி கவுண்ட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. 15லேருந்து 20 செகண்ட்ஸ் தாராளமாக ஆகுமா. ஸோ இதெல்லாம் நம்ம சார்ட் அவுட் இதெல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் எத்தனை பார்ட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 ஓகேங்களா. அப்போ 4 × 2 பண்ணுங்க, அவ்வளோதான். அதாவது n × 2 என்னன்றது எத்தனை பார்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ n × 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா. சூப்பர். தென் நெக்ஸ்ட்டு இமேஜை பார்ப்போம் ஃபைண்டர்ஸ். இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 ஓகேங்களா. ஸோ அப்போ 6 இருக்குது. அப்போ 6 × 2 போடுங்க, 12 ஓகேங்களா. அப்போ 12 பார்ட் தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா கவுண்ட் பண்ணி காட்டணுமா. சரி கவுண்ட் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ 1 2 அப்போ நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி யோசிச்சா கூட இதில் 3 இருக்குது, இதில் ஒரு 3 6 ஆகிடுச்சா. ஓகே, தென் ஒரு 1 2
அப்போ இது 2 8 ஆயிடுச்சு. ஓகே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை இருக்குது? இது ஒரு பார்ட்டு ஓகேங்களா. 2 3 4 ஓகேங்களா. அப்போது ஒரு 4 வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 12 வரும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். மற்றபடி இதில் எதுவும் பெருசாக இல்லை ஃபைடர்ஸ், ஈஸி தான். ஸோ நம்மளுக்கு என்னென்னா இப்போ இந்த இமேஜை வந்து 2ஆக மெர்ஜ் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு எத்தனை வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும்னா இதில் வந்து 8ன்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜில் ஒரு 8 இருக்குது, இதில் ஒரு 8 இருக்குது. ஸோ ஓவராலாக அப்போ 16 ட்ரையாங்கிள் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். பட் 2 இமேஜும் நம்ம மெர்ஜ் பண்ணோம் ஓகேங்களா. சி ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இமேஜ், am I right? Yeah. Then this one is the second image. ஓகேப்பா. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மெர்ஜ் பண்ணிட்டுனா எனக்கு இங்கே பாருங்கள் இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணால் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணலைன்னா எனக்கு ஃபார்ம் ஆகாது. தென் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் நம்ம சேர்த்துக்கணும் ஓகேங்களா. அப்போது ஓவராலாக எனக்கு 18 வரும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். ஜஸ்ட்டு சிங்கிளாக எடுத்திங்கன்னா ஒரு 8 இருக்குது ஓகே. தென் இதில் சிங்கிளாக எடுத்தாலும் 8 இருக்குது. ஸோ 16 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2 ட்ரையாங்கிளும் நம்ம மெர்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு இதுவும் ஒன்றும் தென் இதுவும் ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 2 ஆட் பண்ணி 18ன்னு போட்டிருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாமா? யா. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நம்ம பார்த்த கொஷினோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது ஓகேங்களா. ஸோ என்னென்னா நம்ம போன கொஷினில் 2 இமேஜ் வந்து மெர்ஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இப்போ 3 பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும்னா என்ன தெரியும்னா ஒன்றுத்தில் வந்து நம்மளுக்கு எத்தனை ஃபைடர்ஸ் இருக்குது, 8ன்னு தெரியும். ஸோ இதுலேயும் 8 இருக்குன்னு தெரியும், இதுலேயும் 8, அப்போ 24 இருக்குன்ட்டு ஜென்ரலாக தெரியும் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் வீடியோஸ் இப்போ 3த்தையும் மெர்ஜ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கா, தென் இது ஒன்று வந்திருக்கு, தென் இது ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, தென் இது ஒன்று ஓகேங்களா. அப்போ எனக்கு 4 ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதையும் நான் கவுண்ட் பண்ணல. ஸோ அதையும் நான் கவுண்ட் பண்ணிட்டா எனக்கு வந்து 28 வந்திருக்கு. அப்போ இந்த இமேஜில் 28 ட்ரையாங்கிள் எனக்குள்ளே இருக்குது ஓகேங்களா. ஸோ எனக்குள்ளே இல்லை, அந்த இமேஜுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா. சூப்பர், இதுவும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சி திஸ் இமேஜ். ஸோ இந்த செகண்ட் இமேஜில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தென் ஓவராலாக 5 ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி இமேஜ் நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதில் 5 ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. இதை நீங்கள் வளண்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வாட் ஐ எம் சேயிங். இந்த இமேஜில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஓகேங்களா, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும்பா, அதுக்குள்ளே இன்னொரு ட்ரையாங்கிள்ப்பா. ஸோ இந்த மாதிரி போட்டாலே இதுக்குள்ளே 5 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை, அதுக்கு கீழே இருக்கவும் வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சில டைம்ஸ் வந்து இப்படி ஒரு லைனை ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸாமில் கேட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இதுக்குள்ளே 5 இருக்குன்னு தெரியும், தென் 6 7 8 9 10 11 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இதை டிஃப்ரெண்ட்டாக மாடுலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க எக்ஸாமில், அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம 5 இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதில் பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு எத்தனை கார்னர் இருக்குன்னு பாருங்கள். 5 இருக்கா, இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணி 10 ஓகேங்களா. அப்போ இதுக்குள்ளேயும் 10 ட்ரையாங்கிள் இருக்குது ஓகேங்களா. சூப்பர். நவ் வி மூவ் டு த ஸ்கொயர் அண்டு ரெக்டாங்கிள் ஓகேங்களா. ஸோ ஸ்கொயரை பற்றி பேசுகிறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ ஸ்கொயருமே ரொம்ப ஈஸி தான், கஷ்டப்படுறதுல ஒன்றும் இருக்காது. ஸோ இதில் வந்து எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது ஓகேங்களா. திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் எனக்கு வந்து 1 2 3 4 ஓகேங்களா. ஸோ 4 காலம்ஸ் இருக்குது இங்கே இப்படி பார்க்கும்போது. தென் ரோஸ் பார்க்கும்போது 1 2 3 4. ஸோ இப்போ ரெண்டுமே காமனாக இருக்குன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதாவது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், அப்போ 16 ப்ளஸ் 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் இது ஒரு 5, இது ஒரு 25, அப்போ 30. ஸோ 30 கொடுத்துருக்காங்க. வேறஸ் இப்போ என்ன சொல்கிறது, ரோ காலமும் ஈக்குவலாக இல்லை பிரவீன், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கும் வழி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 1 2 3 4 காலம் கொடுத்துருக்காங்க, 1 2 3 ரோஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சூப்பர். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஜஸ்ட்டு பெரிய நம்பர் வந்து 4 இருக்குல்ல, அதை எடுத்துங்க, இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ப்ளஸ் தென் 3 இருக்கா, இன்ட்டு 2 டைம்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 1 இன்ட்டு 0 ஆகிடும், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோம், 4 இன்ட்டு 4 போட்டோமா ஃபஸ்ட்டு, அதாவது ரோ காலம் ஈக்குவலாக இருந்தால் அதான் 4 ஸ்கொயர். தென் 3 இன்ட்டு 3 போட்டிருப்போம், தென் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 போட்டிருப்போம், தென் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ஓகேங்களா. அதே தான் இப்பயும் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு எத்தனை ரோ அண்டு காலம் அதை நம்ம வந்து ஆக்சுவலி
ரோவையும் காலத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா. அதுதான் நம்ம அது வந்து குறைச்சிக்கிட்டே வரும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆறு சியா, தென் r-1 இன்ட்டு c-1, தென் r-2 இன்ட்டு c-2 ஓகேங்களா. அந்த மாதிரி போட்டுகிட்டே போகிறோம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு இதுபடி தான் அதை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எத்தனை இருக்குன்னா 4 காலமா யா அண்டு 3 ரோ. ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1. ஸோ என்ன ஃபீட்டர்ஸ் வரும், ஒரு 12 ப்ளஸ் 6 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் இது ஒரு 8 அண்டு 12 20 வருதுப்பா. ஸோ 20 தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபீட்டர்ஸ். வெரி 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 ஈஸி கொஷின். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா. அதாவது நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன டாபிக்னா ரெக்டாங்கிள் ஓகேவா. ஸோ ரெக்டாங்கிளில் என்னன்னா இதுவும் அதே மாதிரி தான் ஃபைட்டர்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள், எத்தனை ரோ காலம் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணும்போது இது நம்மளுக்கு ரோ காலம் ஈவனாக இருக்குது இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்கள் 1 2 3 4 ஓகேங்களா. அப்போ 4 காலம் இருக்குது, 1 2 3 4 ரோஸ் இருக்குது. சூப்பர். அப்போ ரோஸ்லாம் ஃபஸ்ட்டு எண்ணிக்குங்க ஃபைட்டர்ஸ் ஓகேங்களா. 1 2 3 + 4 ஓகேங்களா. இது வந்து ஒரு செட்டு ஓகேங்களா. தென் என்னன்னா காலத்தையும் அதே மாதிரி எண்ணிங்க 1 + 2 + 3 + 4 ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இது ஒரு 7 ஒரு 10 சாரி 3 அப்போ 10 வருது. இங்கேயும் ஒரு 3 + 3 அண்டு 4 ஒரு 10. ஸோ இப்போ ஓவராலாக எனக்கு 100 வருது. அப்போ இதுக்குள்ளே வந்து எனக்கு 100 ரெக்டாங்கிள் இருக்குது ஓகேங்களா. வெரி சிம்பிள். இப்போ ரோவும் காலமும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம என்ன சொல்லுது, 4 காலம் இருக்கா. அப்போனா 1 + 2 + 3 + 4 தென் ரோ எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 3 இருக்கா. 3 + 2 + 1 இப்போ இது ஒரு 6 இது ஒரு 10. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60. ஸோ 60 வந்திருக்கு. அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், மற்றபடி கஷ்டப்படுறதுக்கு இதில் எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம பார்க்குற மெத்தடும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மெத்தட் தான். ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்கொயர் கேட்டிருக்காங்களா. யா ஸோ அப்போ என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது நீங்களே நல்லா பாருங்கள், இதுக்குள்ளே எத்தனை கேட்டிருக்காங்கன்ட்டு ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஜஸ்ட்டு ஐ எக்ஸ்பிளைன் இட் 1 2 3 4 தென் ஓவராலாக 1 5 ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு 5 ஸ்கொயர் இருக்குது ஓகேங்களா. அப்போ இந்த பாட்டு ஒரு 5 ஸ்கொயரு, தென் இது ஒரு 5 ஸ்கொயரு ஓகேங்களா. அப்போ ஓவராலாக 10 இருக்குது. எப்படின்னா 1 2 3 4 5 தென் 6 7 8 9 தென் ஓவராலாக 10 ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஓகேங்களா. எந்த மாதிரினா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு இந்தமாரி நம்மளுக்கு ஈவனாக பிரிச்சுருந்தாங்கன்னா அதுக்குள்ளே 5 ட்ரையாங்கிள் இருக்குது, 5 ட்ரையாங்கிளில் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா. சிம்பிள். நவ் வி கம் டு த கியூப் ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே எத்தனை கியூப் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை கவுண்டிங் ஃபிகர்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இது ஒரு 1 2 3 4 5 6. ஸோ இப்போ 6 கியூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஓகேங்களா. ஆனால் இதுக்குள்ளே 6 கிடையாது. என்ன பிரவீன் சொல்கிறேன்னா, ஆமாம் 6 கிடையாது. எப்படின்னா ஆக்சுவலி இது ஒரு 3D இமேஜ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இது வந்து ஃபஸ்ட் லேயர் ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்சுப்போம். இது வந்து செகண்ட் ஃப்ளோரு, தென் திஸ் இஸ் அ தேர்ட் ஃப்ளோர் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியேருந்து பார்க்கும்போது மட்டும் நம்மளுக்கு 3 தெரியுது. இது வந்து 1 தென் 2 தென் 3 ஓகேங்களா. இப்போது இங்கே செகண்ட் ஃப்ளோரில் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது கீழவும் என்ன சொல்கிறது இன்னும் கியூப்ஸ் இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கியூப் இருக்காதுன்னு மேலே செகண்ட் ஃப்ளோர் வைக்க முடியும். அப்போ மேலே தானே அதுக்கப்புறம் தான் தேர்ட் ஃப்ளோர் வைக்க முடியும். அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், செகண்ட் ஃப்ளோர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 கியூப் இருக்கும். ஏன்னா இங்கேயும் ஒன்று இருக்குது ஓகேங்களா தேர்ட் ஃப்ளோரில். அப்போ அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருந்துருக்கணும், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கணும், தேர்ட் ஃப்ளோர்லேயே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டுமே எனக்கு வந்து 6 கியூப் வந்துருக்கணும் ஓகேங்களா. தென் செகண்ட் ஃப்ளோரில் பார்க்கும்போது எனக்கு 3 கியூப் இருக்கணும். இது ஃபஸ்ட்டில், இது செகண்டுக்கு, தென் தேர்டில் வந்து 1. ஸோ இப்போ ஓவராலாக கவுண்ட் பண்ணால் எனக்கு 10 கியூப் வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் 10 தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தென் ஐ மூவ் டு த கவுண்டிங் லைன்ஸ். ஸோ லைன்ஸை வந்து கேட்குறாங்க. ஸோ லைன்ஸ் கேட்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கணும், என்னன்னா ஹரிசாண்டல் லைன் எத்தனை இருக்குது ஓகேங்களா, வெர்டிக்கல் லைன் எத்தனை இருக்குது, கிராஸ் லைன் எத்தனை இருக்குது, இதை மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அது எப்படி பிரவீன்னா, ஸோ இப்போ நான் கவுண்ட் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட்டு வாட்ச் இட். ஸோ ஃபைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஹரிசாண்டல் லைன் பார்த்துலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு லைனு
2 3 4 5 ஓகேங்களா. அப்போ எனக்கு ஹரிசாண்டல் லைன் 5 கிடச்சிருக்கு. தென் வெர்டிக்கல் லைன் பார்க்குறேன். ஸோ வெர்டிக்கல் லைன் எத்தனை இருக்குன்னு பார்த்துலாமா? 1 2 3 4 5. ஸோ வெர்டிக்கல் லைனும் எனக்கு வந்து 5 கிடச்சிருக்கு. தென் கிராஸ் லைன் இப்போ எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம் ஃபைடர்ஸ். ஸோ கிராஸ் லைன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கிராஸ் லைன் பாருங்கள் 1 2 ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃபைடர்ஸ். அப்போது கிராஸ் லைன் எனக்கு 2 கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து 12 லைன்ஸ் இருக்குது இந்த இமேஜில். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எத்தனை லைன் மினிமம் லைன்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி லைன்ஸ் ஆர் தேர் இன் திஸ் இமேஜ் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து அது ரிலேட்டட் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 கொஷின் ஃபஸ்ட்டு கவுண்டிங் லைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கவுண்டிங் ஃபிகர் போகிறோம். அந்த கவுண்டிங் ஃபிகரில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள் அண்டு ட்ரையாங்கிள் எல்லாமே இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ எல்லாமே நம்ம பேசிக் சம்ஸு எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்கும், சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஒரு கண்டினியூஷன் வேணும், செகண்ட் பார்ட் வேணும், இல்லை நிறைய கவுண்டிங் ஃபிகர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் பார்ட்டோ இன்னொரு பார்ட்டு வந்து ஒரு 50 கொஷினோ இல்லை ஒரு 100 கொஷின் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ டாப் 100 கொஷின், அதாவது டாப் 100 கொஷின்ஸு. ஓகேங்களா. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 100 கொஷின்ஸ் வந்து ஃபிகர் கவுண்டிங் மட்டுமே. அதுமாரி எல்லா டாப்பிக்கும் போடலாம், பட் அதோட வரவேற்பு நீங்கள் கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்தமாரி வீடியோ தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அந்தமாரி நம்ம ரெடி பண்ணி போகிறதுக்கு தயாராக தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நவ் வி சால்வ் த கொஷின்ஸ். யா. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போது இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துலாம். ஓகே. இதில் வந்து பார்த்துருங்க, வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் த லைன்ஸ் ரெக்வயர்ட் டு மேக் த இமேஜ். ஓகேங்களா. ஸோ எத்தனை லைன் தேவை பேசிக்காக அதான் கேட்குறாங்க. ஸோ நான் சொன்ன ஃபார்முலா படி ஹரிசாண்டல் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், வெர்டிக்கல் பாருங்கள், கிராஸ் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா. ஆக்சுவலி இது வி. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஹரிசாண்டல் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். அப்போது 1 2 3 4. ஓகேங்களா. ஸோ 4 லைன்ஸு ஹரிசாண்டல் இருக்குது. தென் வெர்டிக்கல் பாருங்கள், வெர்டிக்கலில் ஒரு லைனுமே இல்லை, எல்லாமே கிராஸ் லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கிராஸ் லைன்ஸ் வந்துடலாம். ஸோ கிராஸ் லைன்ஸ் பார்க்கும்போது எத்தனை லைன் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் 1 2 3 தென் 4. ஆமாம் ரைட். யா 4 லைன்ஸ் இருக்குது ஃபைட்டர்ஸ். வேறு எந்த இருங்க இன்னும் கொஞ்சம் லைன் இருக்குல்ல. இந்த சைடும் 2 லைன் இருக்குது. யா இந்த 2 லைனும் சேர்க்காம விட்டோம். அப்போ இது வந்து 6 கிடச்சிருக்கு ஓவராலாக இப்போ. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 10 வருதா. யா. ஸோ இப்போ 10 வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த செகண்ட் கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா. ஓகே. ஸோ அதேமாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஹரிசாண்டல் பார்த்துலாம், தென் வெர்டிக்கல், தென் வந்து கிராஸ் லைன். ஓகே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் பார்க்கும்போது ஒரு லைனு 2 லைன் தான் இருக்குது. ஓகே. தென் நவ் see the vertical line. ஸோ 1 2 3. ஸோ 3 லைன் வந்து வெர்டிக்கல் லைன் இருக்குது ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம கிராஸ் லைன் தான் பார்த்தாகணும். ஸோ கிராஸ் லைன் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு 1 இருக்குது, 2. ஓகேங்களா. தென் 3 4 5 6 7 8. ஸோ 8 கிராஸ் லைன் இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் எனக்கு எத்தனை வருதுன்னு பாருங்கள். ஒரு 10 ஒரு 3 13 லைன் இருக்குது ஆக்சுவலி இந்த இமேஜுக்குள்ளே. ஸோ அப்போ 13 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கவுண்டிங் லைன் கொஷின். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி 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 ஈஸி கொஷின். நவ் ஐ சால்வ் த third question. Yeah. So what is the minimum number of lines required to make the given image? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்டு கிராஸ். ஸோ இது மூணுத்தையும் கண்டுபிடிச்சி கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கவுண்ட் பண்ணலாம், ஹரிசாண்டலாம். யா. ஸோ ஹரிசாண்டல் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஒரு லைனுமே இல்லை ஹரிசாண்டல். யா எந்த லைனுமே இல்லை. ஸோ நம்ம இப்போது வெர்டிக்கல் பார்த்துடலாம். ஸோ வெர்டிக்கல் பார்க்கும்போது 1 2 3 3 லைன் இருக்குது. தென் எல்லாமே கிராஸ் லைன் தான். ஸோ கிராஸ் லைனை ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 2 3 4 5 6 கிராஸ் லைன் இருந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 9 வருது. ஸோ 9 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் நம்பர், அதாவது லைன் கவுண்டிங் கொஷின். ஓகேங்களா. ஸோ இதுவும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த ஃபோர்த் கொஷின்.
ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள், ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்டு கிராஸ், இதில் மூணுத்தையும் கண்டுபிடிச்சி கவுண்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன லைன் பார்க்குறோம், ஹரிசாண்டலா. யா, ஹரிசாண்டல் எத்தனை ஃபைட்டர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 ஹரிசாண்டல் லைன். நவ் ஐ கவுண்ட் த வெர்டிக்கல் லைன். ஸோ வெர்டிக்கல் பாருங்கள், 1 2 3 4 5, இதுலேயும் 5 இருக்குது. கிராஸ் லைன் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ கிராஸ் லைன் பார்க்கும்போதே தெரியுது ஜஸ்ட்டு 2 லைன் தான் இருக்குது. அப்போது மூணுத்தையும் கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 12 வருது. ஸோ அப்போ 12 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 யா, ஆப்ஷன் 4 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஸோ நம்ம 5th கொஷின் போயிடலாமா. யா, இதில் என்ன ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் லைன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்டு கிராஸ், ஸோ மூணுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஹரிசாண்டல் பார்ப்போம். ஃபைட்டர்ஸ் ஹரிசாண்டலில் நம்மளுக்கு ஒரே லைன் தான் இருக்குது. இதோ இங்கே ஒரு லைன், 2 லைன், ஓகேங்களா. மேலே 1, சாரி இல்லைப்பா 4 லைன்ப்பா. ஓகே, எத்தனை லைன் போய்ங்களா. ஓகே, 4 லைன் இருக்குது, சூப்பர். நவ் வி சி த வெர்டிக்கல் லைன். ஸோ வெர்டிக்கல் லைன் வந்து ஒன்றுமே இல்லை ஃபைட்டர்ஸ், எல்லாமே கிராஸ் லைன் தான் இருக்குது. ஸோ இப்போ 1 2 3 4 5 6, ஓகேங்களா. 6 கிராஸ் லைன் இருந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 வருது. ஸோ அப்போ 5th கொஷனுக்கு ஆப்ஷன் 3 யா, ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. நவ் வி கேன் சால்வ் த 6th கொஷின். ஸோ இதிலேருந்து தான் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா பார்க்க போகிறோம். இந்த கொஷின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான், ஓகேங்களா. ஸோ செலக்ட் த ஆப்ஷன் தட் ரீப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் இந்த கிவன் ஃபிகர், ஓகேங்களா. ஸோ எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து செக்மெண்ட்டாக பிரித்து ஆன்சர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அது எப்படி பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட் பாருங்கள், நம்மளுக்கு எத்தனை இருக்குது, 3 இருக்குது, ஓகேங்களா. ஸோ கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. தென் நெக்ஸ்ட்டு இந்த செக்மெண்ட்டை பார்ப்போம், ஓகேங்களா. இதில் ஒரு 3 இருக்குது. தென் ஓவராலாக 6, ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இது எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், 6 பார்த்துட்டோம். தென் அப்படியே கீழேயும் பாருங்கள், 1 2 தென் 3 ஆட் பண்ணால் 9. தென் ஓவராலாக இது உள்ளமே நம்ம 9 பார்த்துருக்கோம் ஃபைட்டர்ஸ். இந்த ஃபுல் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு, ஓகேங்களா. அதாவது தனித்தனியாக பார்த்துருக்கோம், இன்னும் மெரிஜ் பண்ணல, தனியாக பார்த்து 9 பார்த்துருக்கோம். தென் இங்கே கார்னரில் பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. ஸோ அப்போ இதையும் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 13 வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ இது வரலாம் 13 பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த ஃபுல் இமேஜும் மெர்ஜ் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை வருதுன்னு பாருங்கள். இந்த ஒரு ட்ரையாங்கிள் வருதா, தென் இது ஒரு ட்ரையாங்கிள், அப்போது 2, ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 வந்திருக்கு, ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் வரும், வேறு எதனா ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு இது உள்ள 15 வந்திருக்கு. பிகாஸ் இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணும்போது 2 ட்ரையாங்கிள் வந்துருக்கு. ஏற்கனவே ஒரு 13 இருந்தது. ஸோ 2 ஆட் பண்ணால் 15 வந்திருக்கு. தென் அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், இதில் வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 யா, ஆப்ஷன் 2 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இமேஜ் தான் ஃபைட்டர்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை, கொஞ்சம் தான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் அதான் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். சூப்பர். ஸோ இப்போ இந்த கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதுவுமே கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான், கஷ்டப்படுற மாதிரி எதுவும் இருக்காது, ஓகே. ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், ஓகேங்களா. ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள், கவுண்ட் பண்ணிடலாமா. யா, ஸோ நம்ம பார்க்கும்போது தெரியுது 1 2 3 4, ஸோ 4 ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நம்ம அப்படி தான் பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் உள்ளே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஸ்கொயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எங்கே பிரவீன் கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்கொயரா, தென் இது ஒரு ஸ்கொயரு, தென் இது ஒரு ஸ்கொயரு, அப்போ இது ஒரு 3 ஸ்கொயரு. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு என்ன வருது, 7 வருதா. யா, அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் 7 தான். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7, ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு, அதாவது இமேஜுக்குள்ளே சில ஃபிகர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஓகேங்களா. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஏன்னா நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும், ஓகேங்களா. ஈக்குவல் இல்லை, மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்கும். அதாவது பக்கத்து நம்பராக இருக்கும். 10 இருக்குது, 12 இருக்குது, 15 அண்டு 14. ஸோ எது ஒன்றா பாசிபிள் இல்லை. நீங்கள் ஒரு கவுண்ட்டு மிஸ் பண்ணால் கூட இப்போ நீங்கள் 10 கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு 11 வந்திருக்கும், ஓகேங்களா. அதாவது 11 கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க, 10ஆகவும் இருக்கலாம், 12ஆகவும் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த டைலமாலேயே உங்களுக்கு மார்க் போக சான்சஸ் இருக்குது.
அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கிளியர் கட்டாக இதுதான் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் இதை பொறுத்தவரை சொல்கிற முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுக்கு இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பாட்டுக்குள்ளே 3 இருக்குது. ஓகேங்களா, அதேமாரி இந்த பாட்டுக்குள்ளேயும் 3 இருக்குது, இதுக்குள்ளேயும் 3 இருக்குது, இதுக்குள்ளேயும் 3 இருக்குது. அப்போ எத்தனை 3 இருக்குது? 4 3 இருக்குது. அப்போ நம்மளுக்கு 12 வந்து கிடச்சிருக்கு இது உள்ளம். தென் இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு. ஸோ இப்போ 14 ஸோ இது உள்ள 14 கிடச்சிருக்கு ஃபைட்டர்ஸ். வேறு எதனா கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ 14 till now 14 ஐ ஃபைண்ட் அவுட். ஸோ வேறு எதனா இருக்க முடியுமா? எல்லாமே மெர்ஜ் பண்ண இமேஜ் தான், நம்ம பிரித்து எதுவுமே கவுண்ட் பண்ணல. ஸோ 14 தான் ஃபைட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆப்ஷன் 4 யா, ஆப்ஷன் 4 will be the right answer for question number 8. 9th கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தல உங்களுக்கு, அந்த மெத்தட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி இருக்குன்னா இதில் எத்தனை ஸ்கொயர்? ஸ்கொயர்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 5 ஸ்கொயர் இருக்குது இதுக்குள்ளே, பிகாஸ் 1 2 3 4 தென் ஓவராலாக 5. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இதுக்குள்ளே 5 இருக்கா, தென் இதுக்குள்ளேயும் ஒரு 5 இருக்கும், தென் இதுக்குள்ளேயும் ஓகேங்களா, இதுக்குள்ளேயும் ஒரு 5 இருக்கும். ஸோ அப்போ ஓவராலாக எனக்கு 15 இருக்குது. ஏன் நான் அப்புறம் இதையும் சேர்க்கலன்னா, இந்த லைன் வரது பாருங்கள், இந்த சென்டரில் பிரிச்சிருக்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயருக்கு மட்டும் தான் வருது. அதாவது நீங்களே நல்லா பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு வந்திருக்கு, தென் செகண்ட் ஸ்கொயருக்கு வந்திருக்கு, தென் தேர்ட் ஸ்கொயருக்கு வந்திருக்கு, அதோட ஸ்டாப்பு. தென் இதுக்கப்புறம் இந்த சைட்லாம் வரலை. ஓகேங்களா, அதனால தான் நான் வந்து அதை 3யோடு நிறுத்திக்கிட்டேன். நீங்கள் அதெல்லாம் கவனிக்காமல் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மொத்தமே அப்போது இதுக்குள்ளே 5 இருக்குது, நான் சொன்னதுபடி பார்த்தா பிரவீன் சொன்ன மாதிரி 5 இருக்குன்னா அப்போ 1 2 3 4 5 5 × 5 25ன்னு பார்ப்பீங்க. 25 ஆக்சுவலி ஆப்ஷனில் கொடுக்கல, வேற 25 ஆப்ஷனில் கொடுத்துருந்தா அதை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ லைன்ஸ் வந்து எதுவும் நீட்டி இருக்குது, எதுவும் கரெக்டாக இருக்குது, இல்லை எதுவும் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 3 இமேஜுக்குள்ளே மட்டும் 15 இருந்திருக்கு. தென் இது ஒரு ஸ்கொயரு, தென் வெளியே ஒரு ஸ்கொயரு. ஸோ ஆக மொத்தம் 4 and 5 2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ணால் 17 வந்திருக்கு. ஸோ 17 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 will be the perfect answer for question number 9. ஓகேங்களா, ஸோ நம்ம 10th கொஷின் சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? இப்போ ஓகே, ஸோ இதில் வந்து எத்தனை ஸ்கொயர்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்கொயர்ஸும், அதாவது ரோஸும் காலமும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள், ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4. ஸோ அப்போ 4 ஸ்கொயரு ப்ளஸ் 3 ஸ்கொயரு ப்ளஸ் 2 ஸ்கொயரு தென் ப்ளஸ் 1 ஸ்கொயரு. அப்போ 16 + 9 ஒரு 4 20 29 30. ஸோ 30 இருக்குது ஃபைட்டர்ஸ். 30 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 will be the perfect answer for question number 10. சூப்பர். நம்ம இப்போ 11th கொஷின் போயிடலாமா? how many squares are there in the given figure? ஸோ ஸ்கொயர் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ், எத்தனை ஸ்கொயருன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்ணிடலாமா? ஆர் யூ ரெடி டு கவுண்ட்? ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி வேணால் கவுண்ட் பண்ணலாம். சின்னது ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணாலும் கவுண்ட் பண்ணலாம், இல்லை பெருசு கவுண்ட் பண்ணிட்டு சின்னது போகிறதா போகலாம். நான் சின்னது படி போகிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, 1 2 3 4 ஓகேங்களா, 5 6 7 8 9 10. ஸோ எனக்கு 10 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்குது இது உள்ளும். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசு கவுண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 1 ஓகே 2 3 4 5 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து எனக்கு 5 வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பெருசு ஒன்று 6. ஸோ ஃபைட்டர்ஸ் இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். அதாவது 6னா இங்கே 6 கிடையாது, ப்ளஸ் 1. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலாக நம்மளுக்கு எத்தனை ஃபைட்டர்ஸ் வருது? ஒரு 10 5 1. ஸோ 16 வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ 16 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 3 will be the ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் என்னடா இவ்வளோ பெருசாக இமேஜ் இருக்குது, இது பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கேன்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. ஒன்று ஸ்மால் சைஸ்லேருந்து லார்ஜர் போங்க, இல்லை லார்ஜ்லேருந்து ஸ்மாலில் போங்க. ஓகேங்களா, ஸோ 2 கான்செப்டில் நீங்கள் எது ஒன்று யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த 12th கொஸ்டினில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ கவுண்ட் பண்ணிடலாமா? ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் இருக்குன்ட்டு. ஓகேங்களா, ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்தமாரி கொடுத்துட்டு இது பிரிச்சுதாங்களா 5 இருக்குன்ட்டு. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 பார்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை ஃபைட்டர்ஸ் இருக்குது? 10 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது, இதை ஒன்று ஆட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் இந்த ஓவராலாக ஃபுல்லாக
இது ஒரு பார்ட்டு 2 3 4 5 ஓகேங்களா, திருப்பி ஒரு 5. ஸோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணும்போது எனக்கு 16 வருது. ஸோ 16 எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அகெயின் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா, சூப்பர் கொஷின் ஃபைட்டர்ஸ். தென் வி மூவ் டு த 13th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? ஓகே, ஸோ இந்த கொஷினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பார்க்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் பாருங்கள், நம்பர்ஸ்லாம் ரொம்ப சேமாக இருக்கா. ஒரே தப்பு பண்ணால் போதும், மொத்தமே சோலி முடிஞ்சுது, அந்தமாரி கதையாகிடும். ஸோ வெரி சிம்பிள். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ஸ்மாலர் பார்ட்டு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5. ஓகேங்களா, 5 கிடச்சிருக்கு. இது உள்ள உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ட்ரையாங்கிள், தென் இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா, அப்போது எனக்கு இது உள்ள 2 கிடச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் இங்கே இந்த இன்னொரு லைன் வரும் பாருங்கள், இந்த லைன் இருக்குல்ல. ஸோ இந்த செக்மெண்ட் எப்படி பிரித்தா இது ஒரு ட்ரையாங்கிள், தென் இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா, திருப்பி ஒரு 2 கிடச்சிருக்கு. ஸோ இது உள்ள உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வெயிட். இப்போ இது உள்ள கவுண்ட் பண்ணால் நமக்கு எத்தனை வருது, 9 வந்திருக்கா. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் நம்ம இன்னும் கவுண்ட் பண்ணலை, கரெக்டாக. இதை நம்ம இன்னும் கவுண்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம், இதே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது, இதை கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா, ஸோ இதையும் கவுண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக ஒன்று இருக்குது பெருசு. ஓகேங்களா, ஸோ இதையும் கவுண்ட் பண்ணிங்க, பிகாஸ் அதெல்லாம் நம்ம இன்னும் கவுண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி ஓவராலாக கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 9 அண்டு ஒரு 3 12 இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ இந்த கொஷனுக்கு நம்மளுக்கு 12 எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இதுவும் கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான், பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், மற்றபடி இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நவ் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஸோ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க அகெயின். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த பாட்டுக்குள்ளே மட்டும் எத்தனை இருக்குது, 8 இருக்குன்னு, பிகாஸ் 4 பார்ட் இருக்குல்ல. ஓகேங்களா, அப்போ 4 இன்ட்டு நம்ம 2 போடுவோம், 8 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ வெயிட்டு இதுக்குள்ளே மட்டும் 8 கண்டுபிடிச்சிருக்கோம். தென் நம்மளுக்கு இந்த பாட்டுக்குள்ளே 3 இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா, ஏன்னா 1 2 3. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 இருக்குது, அதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தென் அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குன்னா 1 2 3. ஸோ இதையும் போட்டுக்குங்க. தென் நம்ம எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணால் எனக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் வருது. தென் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கு இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் அதுக்கப்புறம் இது ஒரு ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ 1 2 3 அகெயின் ஒரு 3 வந்திருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வருது, 9 இருக்குது. 9 ஒரு 8 17 வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ 17 இருக்கான்னு பாருங்கள். 17 வந்து எனக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. அப்போது ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர், பிகாஸ் அதுக்கு மேலே எதுவும் கவுண்ட் பண்ண முடியல, நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. இப்போ நம்ம 15th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ நம்மளுக்கு தெரியும் இதில் ஒரு 3 இருக்குது, தென் இதில் ஒரு 3 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி நம்ம 3 3 கண்டுபிடிச்சா 6 இருக்கா. தென் இது 1, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதை மெர்ஜ் பண்ணால் இது 1 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் இதை மெர்ஜ் பண்ணாலும் இது 1 கிடச்சிருக்கு. ஓகே, தென் அப்படி பார்க்கும்போது எத்தனை ஃபைட்டர்ஸ் வருது, 3 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போது 6 3 9 ஆயிருக்கு. தென் 1 2. ஓகேங்களா, 2. அப்போது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு 11 கிடச்சிருக்கு ஃபைட்டர்ஸ். ஸோ 11 இருக்கான்னு பாருங்கள், எனக்கு வந்து 3rd ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா, ஸோ சூப்பர். நவ் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதில் வந்து எத்தனை ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ இந்தமாதிரி லைன் கொடுத்துட்டு இந்தமாதிரி செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 1 2 3 4 இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், அதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணால் 3, தென் இது ஒரு 7, அப்போ 10 இருக்குது. அப்போது இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே மொத்தம் 10 ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். எத்தனை நம்பர் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அப்படி பார்க்கும்போது இது உள்ள நம்மளுக்கு 10 இருக்குது ஃபைட்டர்ஸ். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் 1 2. ஓகேங்களா, தென் இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 14. ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14 வருது. ஸோ 14 ரெக்டாங்கிள் இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே 14 இருக்குது. எப்படின்னா திருப்பியும் கூட ஒரு டைம் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இது உள்ள எனக்கு 10 இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஒரு 1 2 3 அண்டு 4. ஓகேங்களா, தென் 14 இருந்திருக்கு.
ஸோ now I move to the 17th question. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்டாங்கிள் தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஸோ ஜஸ்ட் பாருங்கள், பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது உள்ள எனக்கு 8 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 8 வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு இந்த மாதிரி கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது 8 4 12. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த செக்மெண்ட் ஒரு ரெக்டாங்கிள், தென் இந்த செக்மெண்ட் ஒரு ரெக்டாங்கிள், தென் இந்த செக்மெண்ட் ஒரு ரெக்டாங்கிள், தென் இந்த செக்மெண்ட் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ திருப்பி ஒரு 4. ஸோ ஆட் பண்ணுங்கள், 16 இருக்குது. அப்போ 16 இருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலி ஆப்ஷன் மாற்றி வந்திருக்கேன். 2 மேலே போயிருக்கணும், 3 கீழே வந்திருக்கணும் பை மிஸ்டேக். பட் ஆன்சர் இஸ் 16. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இதை பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த 18th கொஷின். பட் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பயப்பட வேண்டிய கொஷின் இது இல்லை. ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா எப்படி வேணால் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நான் சொல்லிக்கிட்ட மெத்தட் படி போகிறீங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட் எடுங்க. இதுக்குள்ளே நம்மளுக்கு 8 ட்ரையாங்கிள் இருக்குது. நம்ம ரைட். தென் இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இதையும் பார்க்கும்போது செகண்டாக பாருங்கள். சாரி, இதில் பார்க்கும்போது ஒரு 8 இருக்குது. அப்போ ஓவராலாக நம்மளுக்கு எத்தனை இருக்குது? 16 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவரை நீங்கள் கிளியராக இருக்கீங்களா? கிளியராக இருப்பீங்கன்னு நம்புறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்க வீடியோஸ், இந்த செக்மெண்ட்டுக்கு வாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளே ஒரு 3 இருக்கும், தென் இதுக்குள்ளே ஒரு 3 இருக்கும். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 16 ஒரு 6, அப்போது 22. ஸோ இது உள்ள 22 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 20 வரதுக்கு சான்ஸ் இல்லை. 24 இருக்கலாம், 8 இருக்கலாம், 32 இருக்கலாம். திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கிரைட்டீரியா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் கிளியராக யோசிக்கணும், அதாவது மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி நான் மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் இந்த ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். அதேமாதிரி இந்த ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 2 கிடைச்சிருக்கு. ஓகே, ஆமாம் ரைட். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், திருப்பியும் நம்மளுக்கு இன்னும் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள். ஆமாம் ரைட். அதேமாதிரி இந்த ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இங்கே ஒரு 2 கிடைச்சிருக்கா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்ம ஜஸ்ட் மெர்ஜ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 22 இருந்தது. அதுக்கப்புறம் நான் இங்கே 1 இது 1 சேர்த்துட்டேன். தென் அதுக்கப்புறம் ஒரு 1, அதுக்கப்புறம் ஒரு 2, இது ஒரு 2 4 வந்திருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வருதா? தென் இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? திருப்பியும் ஒரு 2. ஸோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு எத்தனை வருது? 28 வருதா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஸோ பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபைட்டர்ஸ், பட் நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இந்த 19th கொஸ்டினில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்த மெத்தட் படி இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துங்க, ஸ்ட்ரெயிட் ரெக்டாங்கிள் எடுத்துங்க, தென் இது எடுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் எத்தனை இருக்குன்ட்டு. 3 இருக்கா? 3 + 2 + 1 ஆட் பண்ண எத்தனை வருது? 6 இருக்குது. அப்போ இதுக்குள்ளே 6 இருக்குது, இதுக்குள்ளே 6 இருக்குது. தென் ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணால் எத்தனை வருது? 12 வருது. இதுக்குள்ள 12 கண்டுபிடிச்சிருந்தோமா ஃபைட்டர்ஸ்? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் 13 14 15. ஓகேங்களா? ஸோ 15 இருக்குது. தென் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஒரு 16. ஓகேங்களா? ஸோ 16க்கு வந்திருக்கா? தென் அதுக்கப்புறம் பார்க்கும்போதும் திருப்பியும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், திருப்பி நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். 17 18. ஓகேங்களா? ஸோ அப்போது எனக்கு பார்க்கும்போது 18 கிடச்சிருக்கு ஃபைட்டர்ஸ். 18 எப்படின்னு ஒன்றும் சுத்தமாக உங்களுக்கு புரியலையா? 12 இதுவெல்லாம் கிடச்சிருந்துச்சா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் 1 2 3, இந்த 3 எடுத்துக்கங்க. அப்போது இது ஒன்று 15 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இது ஒரு செக்மெண்ட்டு, இது ஒரு செக்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ கவுண்ட் பண்ணால் ஒரு 2. தென் ஓவராலாக ஃபுல்லாக ஒரு செக்மெண்ட்டு ஆட் பண்ணுங்கள், 18 வந்திருக்கும். ஸோ அதுதான் சொன்னேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 18. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ த ஃபைனல் கொஸ்டின், எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ இதுவரை 5 கண்டுபிடிச்சிருக்குமா? ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஒரு 6 7 8 9 வெயிட்டு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது ஒரு 10 11. ஸோ நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 11 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், 20 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டோம். கான்செப்ட்டை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்டு இன்னும் கொஸ்டின்ஸ் வேணும்னா கேட்டுங்கன்னா கேளுங்க. நான் நெக்ஸ்ட் பார்ட் ரெடி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். நீங்கள் எந்த எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.